கிருஷ்ணன் த மேன் அண்ட் ஹிஸ் பிலாசபி என்ற தொடரிலிருந்து இது சாப்டர் 5. 1970 ஆண்டு ஜூலை 20 முதல் அக்டோபர் 5 வரை மும்பையில் உள்ள சிசிஐ சேம்பர்ஸில் தனது தேடுபவர்களின் கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்கும் வடிவில் ஓஷோ வழங்கிய இந்த சொற்பொழிவுகள் கிருஷ்ணனை ஒரு புராண கதாபாத்திரமாக அல்ல, வாழ்ந்த ஒரு விடுதலை அடைந்த மனிதனாக பார்க்கின்றன. மதங்கள் வாழ்வை மறுத்தன. ஆமா, கிருஷ்ணன் வாழ்வை முழுமையாக தழுவினான். யுத்தத்திலும் காதலிலும் குழலிலும் கீதையிலும் அவன் ஒரே நேரத்தில் எல்லாவற்றிலும் இருந்தான். இது கோட்பாட்டை பற்றிய உரை அல்ல, கண்டிப்பா இல்ல. இது ஒரு முழுமையான மனிதனின் தத்துவம். வாங்க கிருஷ்ணனை நேரடியாக சந்திப்போம். இந்த ஆழ்ந்த அலசலோட நோக்கத்தை, அதாவது மிஷனை நம்ம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இது வெறும் ஒரு தத்துவ விசாரணை கிடையாது. நேயர்களே, உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்க. சொல்லுங்க. நாம காலையில எழுந்திருப்பதிலிருந்து இரவு தூங்கும் வரை செய்யும் ஒவ்வொரு சிறு செயலுக்கும் பின்னாலும் ஒரு பயன் அல்லது லாபம் இருக்கிறதான்னு கணக்கு பார்க்கறோம் இல்லையா? அந்த பயன்பாட்டு மனநிலையை, அதாவது எல்லாவற்றிலும் ஒரு காரண காரியத்தை தேடும் நம்முடைய அன்றாட பழக்கத்தை எப்படி சுக்குநூறாக உடைப்பது என்பதற்கான ஒரு பயணம்தான் இது. நீங்க சொல்றது வச்சு பார்த்தா நாம நம்மையும் அறியாமலேயே எல்லாவற்றிலும் ஒரு லாப நோக்கத்தோடு தான் இயங்குறோம்னு தோணுது. இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம காலையில அலாரம் வச்சு எழுவது, வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்துக்காக, சாப்பிடுவது உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக. உண்மைதான். ஏன் நம் கையில் கட்டியிருக்கும் கடிகாரத்தை பார்த்தால் கூட தன் பிறவி பயன் நேரம் காட்டுவது மட்டுமேன்னு அது நினைக்கும். அப்படிதான் நாம கிருஷ்ணனையும் பார்க்கிறோமா? ஆமா, பெரும்பாலும் அப்படித்தான் பார்க்கிறோம். அதாவது ஏதோ ஒரு சமூக அரசியல் காரணத்துக்காக, ஒரு குறிப்பிட்ட தேவைக்காகத்தான் அவர் பிறந்தார். கம்சனை கொல்ல வேண்டும் அல்லது தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு ப்ராஜெக்டுக்காக அவர் வந்தார் என்று நாம நம்புகிறோமா? புகழ்பெற்ற சிந்தனையாளர் கார்ல் மார்க்ஸ் கூட சமூக நிலைகளே மனித உணர்வை உருவாக்குகிறது, மனிதர்கள் வெறும் சமூகத்தின் தயாரிப்புகள்தான்னு சொல்றார். இத ஓஷோ எப்படி பார்க்கிறார்? கார்ல் மார்க்ஸ் சொல்றது சாதாரண மனிதர்களுக்கு 100க்கு 100 பொருந்தும். ஒரு ஏழை, ஒரு பணக்காரன், ஒரு தொழிலாளி என அனைவரையும் அந்தந்த சமூக பொருளாதார நிலைகள் தான் உருவாக்குது. சரி. ஆனால் ஓஷோ என்ன சொல்றார்னா, கிருஷ்ணன் போன்ற விழிப்புணர்வு அடைந்த மனிதர்கள் சமூகத்தால் உருவாக்கப்படுபவர்கள் அல்ல, மாறாக அவர்கள்தான் சமூகத்திற்கு முற்றிலும் ஒரு புதிய திசையை காட்டுறாங்க என்கிறார். அவர்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட தேவைக்காகவும் இந்த பூமிக்கு வருவதில்லை. ஒரு நிமிஷம், எந்த தேவைக்காகவும் வரவில்லை என்றால் அவர்கள் செயல்களுக்கு என்னதான் அர்த்தம்? இப்போ காலையில் அவசரமாக ஒரு கட்டாயத்துக்காக அலுவலகத்திற்கு நடந்து செல்வதற்கும், மாலையில் எந்த ஒரு இலக்கும் இல்லாமல் வெறும் காற்றை அனுபவிப்பதற்காக உலா செல்வதற்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றி பேசுறோமா? மிகச்சரியான உதாரணம். அந்த மாலை பொழுதின் உலா என்ற உதாரணம் ரொம்ப கரெக்ட். அலுவலகத்திற்கு செல்வது ஒரு பயன் கருதும் செயல். அங்கு சென்றால் சம்பளம் கிடைக்கும் என்ற ஒரு இலக்கு இருக்கிறது. ஆமாம். ஆனால் மாலை நேர உலாவுக்கு எந்த இலக்கும் இல்லை. அந்த நடப்பதே ஒரு கொண்டாட்டம்தான். இப்போ ஒரு மலைப்பாதையில் சாலையோரம் பூக்கும் பூமை சற்று உற்று நோக்குங்கள். அது யாருக்காக மலர்கிறது? யாருக்காகவும் இல்லை. ஆமாம், அந்த வழியே போகும் மனிதர்களை மகிழ்விக்கவா அல்லது யாராவது முகந்து பார்ப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பிலா? இரண்டுமே இல்லை. அது தன்னிச்சையாக தன் சொந்த ஆனந்தத்திற்காக மலர்கிறது. அதுபோலவே கிருஷ்ணனின் வாழ்வும் ஒரு லீலை. லீலை, அதாவது எந்த இலக்கும் இல்லாத ஒரு விளையாட்டு, அப்படிதானே? ஆமாம், காரணம் இல்லாத ஒரு கொண்டாட்டம். எந்த விதிகளுக்கும் அவர் கட்டுப்பட்டவர் இல்லை என்பதை புரிந்து கொள்ள ஒரு சுவாரஸ்யமான கதை உண்டு. ஒரு ஊரில் ஒரு மிகச்சிறந்த சோதிடர் இருந்தார். அவர் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும் என்று ஊருக்குள் ஒரு பேச்சிருந்தது. ஓ சரி. அவரை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்த 2 இளைஞர்கள் ஒரு திட்டம் போட்டார்கள். ஒரு உயிருள்ள புறாவை தங்கள் கோட்டுக்குள் மறைத்து வைத்துக்கொண்டு அவரிடம் சென்றார்கள். எங்கள் கையில் இருப்பது உயிருள்ள புறாவா அல்லது செத்த புறாவா என்று சோதிடரிடம் கேட்டார்கள். ஆஹா, இது ஒரு மிகச்சிறந்த பொறி. அந்த சோதிடர் உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் கோட்டுக்குள்ளேயே அதன் கழுத்தை நெருக்கி கொன்றுவிட்டு, இதோ செத்த புறா என்று காட்டிவிடலாம். ஆமாம், அவங்க எண்ணம் அதுதான். ஒருவேளை செத்துவிட்டது என்று சொன்னால் அதை அப்படியே உயிரோடு பறக்க விட்டு விடலாம். எப்படி பார்த்தாலும் சோதிடர் தோற்பது உறுதி. சரியா கணிச்சிட்டீங்க. அந்த இளைஞர்களும் அப்படி ஒரு பெருமையோடு தான் அவர் முன் நின்றார்கள். ஆனால் அந்த முதிய சோதிடர் அவர்களின் கண்களை பார்த்து சிரித்துக் கொண்டே சொன்னார், அது உன் கையில்தான் உள்ளது. அது உயிருடனும் இல்லை, செத்தும் இல்லை. அது நீ எடுக்கப் போகும் முடிவை பொறுத்தது. அட,
ரொம்ப ஆழமான பதில். இதுதான் விஷயம். கிருஷ்ணன் போன்றவர்களின் வாழ்க்கை முழுமையாக அவர்கள் கையில்தான் இருக்கிறது. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காகவோ கடந்த கால கர்ம வினைகளுக்காகவோ இந்த உலகிற்கு வருவதில்லை. இதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. அவர் எந்த விதிகளுக்கும் கட்டுப்படாதவர், இலக்கு இல்லாதவர்னு சொல்றீங்க. ஆனால் பகவத்கீதையில் அவரே அர்ஜுனனிடம் தர்மம் அழியும் போதெல்லாம் நான் வருவேன் என மிகத் தெளிவாக உறுதியளிக்கிறார் அல்லவா? ஆமா. இது எனக்கு ஒரு பெரிய முரண்பாடாக தெரிகிறது. நாளைக்கு நான் உயிருடன் இருப்பேனா, என்ன நடக்கும் என்பதே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது யுகம் யுகமாக வருவேன் என எப்படி ஒருவரால் காலத்தை தாண்டி ஒரு உத்தரவாதம் தர முடிகிறது? இது நியாயமான சந்தேகம்தான். அப்படி ஒரு வாக்குறுதி கொடுப்பதே தான் ஏதோ ஒரு காரியத்திற்காக மீண்டும் மீண்டும் பிறக்கப் போகிறேன் என்று ஒரு பயன்பாட்டு மனநிலையை காட்டுவது போல தோன்றவில்லையா? மேலோட்டமாக பார்த்தால் அப்படிதான் தோன்றும். ஆனால் இது முரண்பாடல்ல. ஓஷோ இதை எப்படி விளக்குகிறார் என்றால், இதுதான் முழுமையான சுதந்திரத்தின் உச்சம். நீங்களும் நானும் காரண காரியங்களுக்கு, அதாவது கர்மா எனப்படும் செயல்களின் விளைவுகளுக்கு கட்டுப்பட்டவர்கள். நாம ஒரு செயலை செய்தால் அதன் விளைவு நம்மை அடுத்த செயலுக்கு தள்ளுகிறது. அந்த சங்கிலி நம்மை பிணைத்து வைத்திருக்கிறது. அதனால் நம்மால் நாளை நடப்பதை தீர்மானிக்க முடியாது. ஆனால் கிருஷ்ணன் காலத்தின் விதிகளுக்கோ கர்மவினைக்கோ கட்டுப்பட்டவர் அல்ல. சரி. அவர் முழுமையான சுதந்திரம் அடைந்தவர். ஒருவன் முழுமையான சுதந்திரத்தில் இருக்கும்போது அவனால் காலத்திற்கு அப்பாற்பட்டு நிற்க முடியும். எனக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கிறது. காலத்திற்கு அப்பாற்பட்டு நிற்பது என்றால் என்ன? மனம் சுதந்திரமாக இருக்கலாம். ஆனால் காலம் என்பது ஒரு இயற்பியல் விதி அல்லவா? அதை எப்படி ஒரு மனிதனால் மீற முடியும்? மகாபாரதத்தில் வரும் ஒரு சம்பவத்தை நினைத்துப் பாருங்கள். இது உங்களுக்கு தெளிவை தரலாம். ஒரு நாள் காலை தர்மர் எனப்படும் யுதிஷ்டிரர் தன் வீட்டின் வராண்டாவில் அமர்ந்திருக்கிறார். அப்போது ஒரு பிச்சைக்காரன் வந்து தர்மம் கேட்கிறான். யுதிஷ்டிரர் ஏதோ ஒரு சிந்தனையில் ஆழ்ந்திருந்ததால், நான் இப்போது கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன், நாளை வா என்று சொல்லி அவனை அனுப்பிவிடுகிறார். இதைக் கேட்ட அவரது தம்பி பீமன் உடனே உள்ளே சென்று ஒரு பெரிய முரசை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வேகமாக ஓடி சென்று முரசா அரைக்கிறான். அட, எதற்காக? என் அண்ணன் காலத்தை வென்றுவிட்டார், நாளை நடப்பது அவருக்கு தெரிந்துவிட்டது என்று ஊர் முழுக்க அறிவிக்கிறான். ஆஹா, பீமனின் நையாண்டி அருமை. நான் நாளை உயிரோடு இருப்பேனா, அந்த பிச்சைக்காரன் உயிரோடு இருப்பானா, அவனுக்கு நாளைக்கு பிச்சை தேவைப்படுமா என்றே தெரியாதபோது நாளை வா என்று சொல்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை பீமன் இப்படி உணர்த்துகிறான். அதுதான். யுதிஷ்டிரர் உடனே பீமன் முரசு அறைவதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு தன் தவறை உணர்கிறார். நாளை என்பது சாதாரண மனிதர்களுக்கு ஒரு புதிர். நமது வாழ்க்கை என்பது பலரின் முடிவுகளால் பின்னப்பட்ட ஒரு வலை. ஆனால் கிருஷ்ணன் நான் வருவேன் என்று சொல்லும்போது அவர் இந்த சாதாரண மனித தளத்திலிருந்து பேசவில்லை. அப்படின்னா அவர் காலத்தை தாண்டிய ஒரு விழிப்புணர்வு தளத்திலிருந்து பேசுகிறார். தண்ணீர் சூடுபடுத்தப்படும் போது அது எப்படி ஒரு கட்டத்தில் தன் திரவ நிலையை இழந்து நீராவியாக மாறி சுதந்திரமாக மேலே செல்கிறதோ, அதுபோல கிருஷ்ணனின் உணர்வு நிலை உடலையும் காலத்தையும் தாண்டி விரிவடைந்திருக்கிறது. அந்த உச்சகட்ட சுதந்திரத்திலிருந்து தரப்படும் வாக்குறுதி அது. சரி, அவர் வருகிறார் என்றே வைத்துக்கொள்வோம். பொதுவாக நாம் கிருஷ்ணன் வந்து கெட்டவர்கள் எல்லாம் மாய்த்து விடுவார் என்று திரைப்படங்களில் வருவது போலதான் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆமாம். கையில் சக்கரம் சுழற்றி தலையை கொய்து ரத்தம் தெறிக்க ஒரு காட்சி வரும். நல்லவர்களை காக்க தீயவர்களை அழிக்க வருவேன் என்ற வாக்கியத்தை நாம் அப்படிதான் புரிந்திருக்கிறோம். ஆனால் ஒருவரை கொல்வதால் மட்டும் தீமை அழிந்து விடுமா? ஓஷோ இதை எப்படி பார்க்கிறார்? ஓஷோவின் பார்வை இங்கே மிகவும் நுட்பமானது. ஒருவரை கொல்வதால் தீமை அழிந்து விடுவதில்லை என்பதை அவர் ஆணித்தரமாகச் சொல்கிறார். ஒரு கொடியவனை நீங்கள் கொன்றால் அவனுடைய உடல்தான் அழிகிறதே தவிர அவனுள்ளிருக்கும் தீய உணர்வு அழிவதில்லை. ஓ, அந்த உணர்வு நிலை அப்படியேதான் இருக்குமா? ஆமாம். அது வேறொரு உடலை தேடிச் சென்று மீண்டும் தீயவனாகவே பறக்கச் செய்யும். அப்படியானால் தீயவர்களை அழிப்பேன் என்பதற்கு என்னதான் அர்த்தம்? ஆளை அழிப்பதல்ல என்றால் வேறு எப்படி தீமையை அழிப்பது? தீயவர்களை அழிப்பதற்கான ஒரே வழி அவர்களை நல்லவர்களாக மாற்றுவதுதான். ஒரு தீய மனிதனை ஞானியாக மாற்றுவதுதான் அவனுள்ளிருக்கும் தீமைக்கான உண்மையான அழிவு. இது ரொம்ப ஆழமான கருத்து. அவனது பழைய தீய அடையாளம் அழிந்து ஒரு புதிய விழிப்புணர்வு பிறக்கிறது. இதோடு இன்னொரு ஆழமான விஷயத்தையும் ஓஷோ சுட்டிக்காட்டுகிறார். ஒரு உண்மையான ஞானிக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை. பாதுகாப்பற்ற தன்மையில்தான் அவன் முழுமையான பாதுகாப்பை உணர்கிறான்.
ஒரு போலி ஞானிக்கு தான் பாதுகாப்பு தேவை. ஞானிக்கு பாதுகாப்பு தேவையில்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் உண்மையான ஞானி தன்னை துன்புறுத்துபவனை கூட எதிரியாக பார்க்க மாட்டான். அவனுக்கு மரண பயம் கிடையாது. மிகச்சரி. அதனால் அவனுக்கு பாதுகாப்பும் தேவையில்லை. எனக்கு ஆபத்து வரும், பகவான் காப்பாத்துவார் என்று ஒரு துறவி நினைப்பதே அவரை அறியாமல் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளும் ஒரு செயல். அப்படிதானே? நீங்கள் சரியாக பிடித்து விட்டீர்கள். மடாலயங்களில் இருக்கும் துறவிகள் கிருஷ்ணன் தங்களை காப்பாற்ற வருவார், தர்மத்தை காப்பார் என நினைத்து கீதையை பாராயணம் செய்வதை ஓஷோ ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை என்கிறார். அதாவது ஒரு சட்டியர். ஆமா, ஒரு நையாண்டிதான். கிருஷ்ணன் சொன்னதை அவர்கள் எப்படி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். தனக்கு ஒரு பாடிகார்டு போல பகவான் வரவேண்டும் என்று ஒருவன் நினைக்கிறான் என்றாலே அவன் இன்னும் உண்மையான ஞானத்தை அடையவே இல்லை என்றுதான் அர்த்தம். அந்த அறியாமையை நோக்கிய ஒரு மெல்லிய நையாண்டிதான் இது. இந்த பார்வை இதுவரை நான் சிந்திக்காத ஒன்று. பகவான் வந்து காப்பாற்றுவார் என்ற பிம்பத்தை இது உடைக்கிறது. சரி, இப்போது எனக்கு ரொம்ப நாளாக இருக்கும் ஒரு அடிப்படை சந்தேகத்திற்கு வருகிறேன். ராமரும் கிருஷ்ணனும் ஒன்றா? சொல்லுங்க. மும்மூர்த்திகளின், அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரின் தத்துவம் அறிவியலோடு எப்படி ஒத்துப்போகிறது என்ற ஒரு கேள்வி இங்கே வருகிறது. இது எனக்கு எப்படி தோன்றுகிறது என்றால், நாம் H2O என்ற வேதியியல் மூலக்கூறை பனிக்கட்டி, சாதாரண தண்ணீர், நீராவி என 3 வடிவங்களில் பார்க்கிறோம். ஆமா. பார்ப்பதற்கு மூன்றும் வேறு வேறு, தொட்டால் உணர்வுகளும் வேறு வேறு, ஆனால் அடிப்படை ஒன்றுதான். அதுபோலத்தான் இந்த பிரபஞ்ச சக்தியும் செயல்படுகிறதா? அருமையான ஒப்புமை. அறிவியலோடு இதை இன்னும் நெருக்கமாக பொருத்தி பார்க்கலாம். ஒரு அணுவை எடுத்துக்கொண்டால் அதில் எலக்ட்ரான், பாசிட்ரான், நியூட்ரான் ஆகிய 3 அடிப்படை துகள்கள் உள்ளன என்பது நமக்கு தெரியும். இதில் பாசிட்ரான் என்பது ஆக்கப்பூர்வமான சக்தி. அதை ஓஷோ படைப்பவரான பிரம்மாவோடு ஒப்பிடுகிறார். நியூட்ரான் என்பது அழிக்கும் சக்தி, அது சிவன். இந்த ஆக்கல் மற்றும் அழித்தல் ஆகிய இரண்டிற்கும் இடையே ஒரு சமநிலையை உருவாக்கி உலகை ஒரு சீரான இயக்கத்தில் காக்கும் சக்தி எலக்ட்ரான். அதைத்தான் நாம் விஷ்ணு என்று உருவகப்படுத்துகிறோம். ஓ, அப்படியானால் விஷ்ணு, ராமன், கிருஷ்ணன் என்பவர்களெல்லாம் தனித்தனி மனிதர்கள் இல்லையா? நாம் இதுவரை அவர்களை வரலாற்று மனிதர்களாகவே பார்த்து வந்திருக்கிறோமே. அவர்கள் மனிதர்கள் அல்ல, அவர்கள் இந்த பிரபஞ்ச உயிர் சக்தியின் அந்த சமநிலையை காக்கும் ஆற்றலின் வெவ்வேறு வடிவங்கள். விஷ்ணு என்பது ஒரு நபரின் பெயர் அல்ல, அது ஒரு மாபெரும் ஆற்றலின் பெயர். ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆற்றல்தான் காலத்திற்கேற்ப ராமராகவும் கிருஷ்ணராகவும் வெளிப்படுகிறது. இது கவிதையாகச் சொல்லப்பட்ட அறிவியல். ஆனால் மனித மனம் எப்போதுமே அருவமான விஷயங்களை அப்படியே புரிந்து கொள்ள சிரமப்படும். அதனால் நாம் அந்த ஆற்றலுக்கு ஒரு முகம் கொடுத்து, கையில் ஆயுதம் கொடுத்து, மனிதர்களாக பார்த்து குழப்பிக் கொள்கிறோம். அதாவது பிரபஞ்ச உண்மைய எளிமையாக பாமரனுக்கும் சொல்ல வந்த ஒரு குறியீடை நாம் அப்படியே எழுத்துப்பூர்வமான உண்மையாக எடுத்துக்கொண்டு விட்டோம். ஆமாம், இதை பற்றி ஒரு நகைச்சுவையான கதையுண்டு. மரணத்தருவாயில் இருக்கும் ஒரு கிறிஸ்துவ மனிதரிடம் ஒரு பாதிரியார் வந்து அவருக்கு இறுதிச் சடங்குகள் செய்ய வருகிறார். அந்த மனிதன் வலியில் துடித்துக் கொண்டிருக்கிறான். ஐயோ பாவம். பாதிரியார் அவனிடம், மகனே, உனக்கு பிதாவின் மேல் நம்பிக்கை இருக்கிறதா? மகனின் மேல் நம்பிக்கை இருக்கிறதா? தூய ஆவியின் மேல் நம்பிக்கை இருக்கிறதா என்று அந்த மும்மூர்த்தி தத்துவத்தை மதப்புதிர்களாக அடுத்தடுத்து கேட்கிறார். மரணப்படுக்கையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் போதா இப்படி ஒரு தத்துவ விசாரணை? அதுதான் வேடிக்கைய. அந்த மனிதர் எரிச்சல் அடைந்து மூச்சிறைக்க தன்னை சுற்றி நிற்பவர்களை பார்த்து, நான் சாவும் நேரத்தில் எனக்கு இவர் புதிர் போடுகிறாரே, எனக்கு மூச்சு விடவே கஷ்டமாக இருக்கிறது, இவர் தியாலஜி பேசுகிறாரே என்று கேட்டாராம். ஆமா, அவர் கோபப்படுறது நியாயம்தான். இதுபோலதான் நாமும் பிரபஞ்சத்தின் ஆழமான உண்மைகளை, வாழ்க்கைக்கான தத்துவங்களை மாற்றி நமக்கே தேவையில்லாத புதிர்களை உருவாக்கி கொண்டோம். உண்மையை விட்டுவிட்டு அந்த உருவங்களை சுற்றியே சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம். இது உண்மையில் ஒரு கண் திறக்கும் பார்வை. ராமரும் கிருஷ்ணரும் ஆற்றலின் வெளிப்பாடுகள் என்றால் அது நம்முடைய பல கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது. சரி, இறுதியாக ஒரு முக்கியமான கட்டத்திற்கு வருவோம். நாம் புத்தரையோ கிறிஸ்துவையோ எளிதாக ஏற்றுக்கொள்கிறோம், அவர்களை பின்பற்றுகிறோம், அவர்களுக்கென்று பெரிய கூட்டமே இருக்கிறது. ஆனால் கிருஷ்ணனை பின்பற்ற ஏன் தயங்குகிறோம் அல்லது பயப்படுகிறோம்? ஓஷோ ஏன் யாரையும் பின்பற்றாதீர்கள் என்கிறார்? இதுதான் நாம் விவாதிக்க வேண்டிய மிக முக்கியமான கட்டம். புத்தரும் கிறிஸ்துவும் ஒரு குறிப்பிட்ட விதிகளுக்குள், ஒழுக்க கட்டமைப்புகளுக்குள் அடங்குபவர்கள். அவர்கள் இது சரி, இது தவறு என்று ஒரு தெளிவான கோட்டை கிழிக்கிறார்கள். சரி, நமது சிந்தனை கட்டமைப்புகளுக்குள் அவர்களை நாம் எளிதாக பொருத்திக் கொள்ள முடியும். ஆனால் கிருஷ்ணன் எல்லைகளற்றவர். அவர் வெளிச்சத்தையும் இருட்டையும் நன்மையையும் தீமையையும் சமமாக ஏற்றுக்கொள்பவர்.
அவரை எந்த ஒரு சட்டகத்திற்குள்ளும் அடைக்க முடியாது. அவர் வழியில் நடப்பது தானே பின்பற்றுவது. ஒரு நல்ல வழிகாட்டியின் வழியில் நடப்பதில் என்ன தவறு இருக்க முடியும்? ஏன் ஓஷோ யாரையும் பின்பற்றக்கூடாது என்கிறார்? ஓஷோ சொல்வதென்னவென்றால், எந்த ஒரு பின்பற்றுதலும், அதாவது ஒருவரைப் போல வாழ நினைப்பதும் உங்கள் தனித்துவத்தை நீங்களே அழித்துக் கொள்வதற்கு சமம். நீங்கள் நீங்களாக இருக்க வேண்டும், இன்னொருவரின் கார்பன் காப்பியாக அல்ல. உண்மைதான். நீங்கள் கிருஷ்ணனை பின்பற்ற பயப்படுவதற்கு முக்கிய காரணம், அவர் உங்கள் அடக்கப்பட்ட உணர்ச்சிகளை எல்லாம் எந்த ஒளிவு மறைவுமின்றி வெளிக்கொண்டு வந்து விடுவார் என்ற பயம்தான். அடக்கப்பட்ட உணர்ச்சிகளா? அது எப்படி நடக்கும்? கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? இதை ஒரு வீட்டின் உதாரணத்தோடு சொல்றேன். நாம் எல்லோருமே நம் வீட்டின் வரவேற்பறையை, அதாவது சிட்டிங் ரூமை மட்டும் மிக அழகாக, சுத்தமாக, வாசனை திரவியங்களெல்லாம் அடித்து வைத்துக் கொள்கிறோம் இல்லையா? ஆமாம், எப்பவும் சுத்தமா வச்சிருப்போம். வெளியே இருந்து வருபவர்களுக்கு அதுதான் நம் வீடு. ஆனால் தேவையற்ற குப்பைகளை, உடைந்த பொருட்களை எல்லாம் மற்ற அறைகளில், குறிப்பாக வீட்டின் பாதாள அறையில் பூட்டி வைத்திருக்கிறோம். அங்கே நிறைய இருட்டு இருக்கிறது, சிலம்பிகள் இருக்கின்றன. ஆமாம், மற்றவர்கள் நம்மை பற்றி தப்பாக நினைத்துவிடக்கூடாது என்பதற்காக நல்ல விஷயங்களை மட்டும் வெளியே காட்டுகிறோம், மோசமான விஷயங்களை மறைத்து விடுகிறோம். அதுதான் நமது மனம். நம்முடைய கோபம், பேராசை, காமம், பொறாமை போன்ற உணர்ச்சிகளை எல்லாம் சமூகத்தின் பயத்தால் அந்த இருட்டறையில் பூட்டி வைத்திருக்கிறோம். நாமே அந்த அறைக்குள் செல்ல பயப்படுகிறோம். ஆனால் கிருஷ்ணன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஓ, அவருக்கு தனி வரவேற்பறை என்று எதுவுமே இல்ல. அவர் முழு வீட்டிலும் சுதந்திரமாக வாழ்கிறார். அவர் எதையும் அடக்கி வைப்பதில்லை. அவர் தன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர். ஓ, இப்போ புரிகிறது. நாம் கிருஷ்ணனை நெருங்கினால் அவர் நம் வரவேற்பறையில் மட்டும் உட்கார்ந்து கொண்டிருக்க மாட்டார், வீட்டின் மற்ற கதவுகளையும் தட்டுவார். கண்டிப்பா தட்டுவார். நமக்குள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கும் அந்த இருட்டறைகள் எல்லாம் திறக்கப்பட்டு விடுமோ, நம்முடைய போலி முகம் கலைந்து நாம் யாரென்று நமக்கே தெரிந்து விடுமோ என்ற அந்த பயம்தான் நம்மை அவரை பின்பற்ற விடாமல் தடுக்கிறது. மிக துல்லியமாக சொன்னீர்கள். அதனால்தான் கிருஷ்ணனை பற்றி பேசும்போதெல்லாம் அவருக்கு 16,000 மனைவிகள் இருந்தார்களா, அவர் எப்படி கோபியர்களுடன் நடனமாடினார் என்றெல்லாம் சிலர் ஆச்சரியத்துடனும் சிலர் விமர்சனத்துடனும் கேட்கிறார்கள். ஆமா, அது ஒரு பெரிய விவாதம். ஓஷோ என்ன சொல்கிறார் என்றால், கிருஷ்ணனை விடுங்கள், அந்த வரலாற்று சர்ச்சைகளை தூக்கி எறியுங்கள், உங்களைப் பற்றி சிந்தியுங்கள். உங்களுக்குள் அடக்கி வைக்கப்பட்டிருக்கும் அந்த 16,000 ஆசைகளை நீங்கள் என்ன செய்தீர்கள், அதை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதே முக்கியம். கிருஷ்ணனை புரிந்து கொள்வது என்பது அவரை வழிபடுவதல்ல, உங்களை நீங்களே முழுமையாக உங்கள் இருட்டறைகளுடன் சேர்த்து எந்த குற்ற உணர்ச்சியுமின்றி எதிர்கொள்வதற்கு சமம். அதாவது அவர் நம்முடைய மனதின் இருண்ட மூளைகளில் வெளிச்சம் பாய்ச்சுகிறார். நீங்கள் சொன்னதை வைத்து பார்க்கும்போது இது உண்மையில் கிருஷ்ணனை பற்றிய அலசல் மட்டுமல்ல, இது நம்மை நாமே கண்ணாடியில் பார்த்துக் கொள்வது போல இருக்கிறது. 100க்கு 100 உண்மை. நேயர்களே, இந்த உரையாடலின் முடிவில் உங்களிடம் ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். உங்கள் மனதுக்குள் இருக்கும் வீட்டின் அந்த அழகான வரவேற்பறையில் மட்டும் நீங்கள் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? வெளியுலகத்திற்காக ஒரு போலி முகமூடியை அணிந்து கொண்டு உங்களின் கோபத்தையும் ஆசைகளையும் பயங்களையும் மற்ற இருட்டறைகளில் பூட்டி வைத்திருக்கிறீர்களா? அல்லது உங்கள் முழு வீட்டையும், உங்கள் வெளிச்சத்தையும் இருட்டையும் சேர்த்து எந்த குற்றுணர்ச்சியும் இல்லாமல் எதிர்கொள்ளும் தைரியம் உங்களுக்கு வந்துவிட்டதா? சிந்தித்துப் பாருங்கள். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. ஆமாம். இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். கண்டிப்பா. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்கள். உங்க ஆதரவுக்கு நன்றி. மனப்பூர்வமான நன்றி. நன்றி.